ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ சரியாக போட முடியல, அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு அழகான பதிவு தான், பாவை விளக்கை பற்றிய பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த விளக்கை வந்து நான் நிறைய வீடியோ, திருவிழாக்கள், இந்தமாரி கடைகள்லாம் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் பார்க்கும்போது சும்மா பொம்மை விளக்கு அழகுக்காக விளக்கேற்றுறாங்க இந்த இதில் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். சமீபமாக தான் இதோடைய வரலாறு தெரிஞ்சுது. நம்மள சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். இந்த விளக்கு வந்து நம்ம வீட்டில் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதான்ற சந்தேகமும் இருக்கும். இது கோயிலில் மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்றது அப்படிலாம் இல்லை, வீட்டில் கண்டிப்பாக ஏற்றலாம். இந்த பாவை விளக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பெண் தன் உள்ளங்கையில் ஒரு விளக்கை வைத்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த விளக்கு இருக்கும். அதில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றிக்க வேண்டியதான். ஒரு காலத்தில் வந்து மண் விளக்கை தவிர வேறு எதுவுமே நமக்குலாம் தெரியாது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி விளக்கு பிராஸில் வந்துச்சு. இப்போ சொல்லவே வேண்டாம், நிறைய விளக்கு வந்துடுச்சு. சரி, இந்த பாவை விளக்கு கோயிலில் ஏற்றி வந்த விளக்கு தான். பழங்காலத்துல இருந்தே இந்த பாவை விளக்கு இருந்துட்டு வருது. கோயிலில் வந்து கருங்கல்லாலே செஞ்சிருப்பாங்களாம். அப்படிப்பட்ட தொன்மையான இந்த பாவை விளக்கை வீட்லையும் தாராளமாக ஏற்றலாம்னு சொல்கிறாங்க. சிலருக்கு பாவை விளக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. அப்படி தெரியாதவங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இதுதான் அந்த பாவை விளக்கு. நான் ஒரு கையாலே வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையால் செய்கிறதுனால கரெக்டாக அதை வைக்க முடியல என்னால். அதனால் அப்படி ஆடுற மாதிரி இருக்குது. இதுதான் அந்த பாவை விளக்கு. விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து கையில் ஏந்திருக்கிறது மாதிரி இருக்கும். அப்படி அந்த பெண் கையில் ஏந்திருக்கிறதுனால தீபலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையாகவே மதிக்கப்படுறாங்க இந்த பாவை விளக்கு. இந்த பாவை விளக்கை ஏற்றுறதுக்கு கூட ஒரு முறை இருக்குது. நம்ம மற்ற விளக்கு ஏற்றுற மாதிரி இதை வந்து டக்குன்னு ஏற்றிட முடியாது. இந்த பாவை விளக்கை வந்து நம்ம அழகாக ஒரு பெண்ணுக்கு எப்படி அலங்காரம் பண்ணுவோமோ அதேமாரி அழகாக பூ வச்சு பொட்டு வச்சு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். இந்த நார்மலாகவே இந்த பொம்மை இந்த விளக்கை பார்த்தீங்கன்னா அழகாகவே இருக்கும். ஒரு தலை சீவி பூ வச்சு பொட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம அதை அலங்காரம் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். பாவை விளக்கு வந்து நம்ம வீட்டிலேயே ஏற்றலாம். வீட்டில் ஏற்ற முடியாதவங்க வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா எண்ணெய் கொண்டு போய் அந்த பாவை விளக்கில் விட்டும் நம்ம ஏற்றி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.